வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவர் படைத்த சரித்திர சாதனைகளையும் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டாக பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான அந்த அவருடைய 5வது ஆட்சி காலத்தில் அவர் நிகழ்த்திய மகத்தான சமுதாய மாற்றங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், இதையெல்லாம் பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு திட்டம் அந்த ஆட்சி காலத்தில் பெரியார் சமத்துவபுரங்கள். சாதி ஒழிப்பு என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்திருக்கிறது. சாதிகளிடையே சமத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை, இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக சமூக நிலையை மேம்படுத்துதல், கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை மேல் நோக்கி கொண்டு வருவது, சாதி கொடுமைகளை ஒழிப்பது, அந்த சாதி கொடுமைகளை ஒழிப்பதற்கான சட்டங்களை இயற்றுவது, இப்படியான பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி கம்யூனல் ஜிஓ வெளியிடப்பட்ட 1921ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி நூற்றாண்டுக்கும் மேலாக திராவிட இயக்கம் முன்னெடுத்து வந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சாதிய சமத்துவத்திற்காகவும் ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய வாய்ப்புகளுக்காகவும் தொடர்ந்து திமுக போராடி வந்திருக்கிறது. இன்றைக்கு நீட்டிற்கு எதிரான போராட்டம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது இந்த பெரியார் சமத்துவபுரங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் என்னதான் சட்டங்களை கொண்டு வந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிமைகளை கொண்டு வந்தாலும், சமுதாயத்திற்குள்ளான அந்த பிரிவினைகள் என்பது முக்கியமாக ஒருவர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோருமே தனித்தனி குடியிருப்புகளாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு பகுதியில் வசிப்பார்கள், வேறொரு பகுதியினர் முற்றிலும் இன்னொரு பகுதியில் வசிப்பார்கள். இப்படி சமூகம் எல்லா பக்கமும் பிளவுண்டு கிடந்த நிலை இருந்தது. அப்படி இருக்கிற போது ஒரு அடையாளமாக எல்லா சாதிகளைச் சேர்ந்தவர்களும் ஓரிடத்தில் சேர்ந்து வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கலைஞர் நினைத்தார். அதன் அடிப்படையில் தான் பெரியார் சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 246 சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டன. 100 வீடுகளை கொண்ட குடியிருப்பு, அங்கு எல்லோருக்குமான வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன, எல்லா சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு. அப்படி எல்லோரும் ஓரிடத்தில் சேர்ந்து வாழ முடியும் என்கிற நிலை உருவான போது ஊரென்றும் சேரி என்றும் பிரித்து வைக்கப்பட்டிருந்த சமுதாய நிலை அதன் மீது ஒரு அடி விழுகிறது. இல்லை, அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா சாதியினரும் ஒரு இடத்தில் கூடி வாழ முடியும் என்ற அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை கட்டமைப்புகளும் அனைத்து சாதியினருக்கும் பொதுவாக இருந்தது. சுடுகாடுகள் தனியாக இருந்த காலங்கள் போய், அல்லது நீர்நிலைகள் தனித்தனியாக இருந்த காலங்கள் போய், எல்லாருக்குமான ஒரு பொது அமைப்பை கலைஞர் நிறுவினார். அந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த இன்னொரு புரட்சிகரமான திட்டம், சாதிய சமத்துவத்திற்கான திட்டம் என்பது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டமும் அந்த 2006ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தின் போது அதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு தடைகளை வாங்கினார்கள். ஆனால் காலம் கடைசியில் கலைஞர் பக்கம் நின்றது, நீதி கலைஞர் பக்கம் நின்றது. மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி 2001ஆம் ஆண்டு வந்தபோது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. அதன் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் முறையாக கலைஞர் அமைத்த அந்த முறையாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலில் அவர்கள் பூஜை செய்வதற்கான அந்த உரிமையை பெற்றார்கள், அர்ச்சகராக பணி செய்வதற்கான உரிமையை பெற்றார்கள். இப்படி சாதிய சமத்துவத்திற்காக கலைஞர் ஆற்றிய தொண்டுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. வரும் நாட்களில் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கலைஞர் இன்னும் என்னவெல்லாம் செய்தார் என்பதை தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். இன்றைய உலகில் நேரம் மிக மிக முக்கியம். பணம் முக்கியமா, நேரம் முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் பணம் முக்கியமாக இருந்தது. இன்றைக்கு போட்டிச்சூழல் அதிகரித்து வருவதன் காரணமாக நம்ம போய் அந்த விஷயத்தை உட்கொள்ளலைன்னா அடுத்தவங்க வந்துடுவாங்க அப்படின்றனால
பணத்தை விட நேரம் மிக முக்கியம் என்று உணர்கிற காலகட்டம் அது. இப்போ நேரம் மிக முக்கியம்னா இந்த நேரத்தை அழகாக நிர்வகிப்பது எப்படி, நேரத்தை அழகாக பயன்படுத்துவது எப்படி, நேரத்தை அழகாக பயன்படுத்தி நம்முடைய உற்பத்தியை பெருக்குவது அல்லது நம்முடைய வர்த்தகத்தை பெருக்குவது எப்படி, அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இணையத்தில் படித்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி அல்லது நேரத்தை அழகாக நிர்வகித்து உங்கள் வர்த்தகத்தை அதிகரிப்பது எப்படி, அதற்கு இதோ 10 ஆலோசனைகள் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி நம்ம 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். நேர மேலாண்மையை சரியாக கையாளுவதற்கான 10 டிப்ஸ். முதல்ல அவங்க சொல்கிற உத்தி என்னென்னா, என் நேரமும் பேப்பர் பேனாவோட இருங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதான் முதல்ல சொல்கிற உத்தி. நீங்கள் நேரத்தை மதிப்பவராக இருந்தால் முதல்ல குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எது வந்தாலும் உடனே நோட் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனதில் அல்லது மூளையில் தோன்றுகிற ஐடியாக்களுக்கு வேகமாக இறந்து விடுகிற தன்மை உண்டு. ஒரு நாளைக்கு 100 ஐடியா தோணுச்சுன்னா 86 ஐடியாக்கள் தோன்றிய உடனேயே காணாமல் போயிடுமா. அவங்க இன்னும் பச்சையாக சொல்கிறாங்க, தோன்றிய உடனே செத்து போயிடும்ன்றாங்க. 86% ஐடியாக்கள் நீங்கள் குறிச்சிக்கலைன்னா காணாமல் போயிடும். 14% ஐடியாக்களுக்கு தான் 2வது தடவை 3வது தடவை உங்கள் மூளைக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த வேலையை பண்ணலைன்னா நமக்கு திட்டு விடும், அந்த வேலையை பண்ணலைன்னா எனக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு எதுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அந்த 14% மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப நினைவில் வரும். மீதி 86% ஐடியாக்கள் நினைவில் வராது. எனவே ஐடியாக்கள் தோன்றிய உடனேயே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் நேரத்தை மதிப்பதற்கான முதல் உத்தி, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். சரி, 2வது உத்தி, குறிப்பெடுத்துட்டா போருமா? குறிப்பெடுத்த வேலையை முடிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை குறிப்பெடுத்துறீங்கன்னா செஞ்சுக்க முடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் திட்டமிடுங்கள், உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள். அது எப்படின்னா, முந்தின நாள் இரவு நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத திட்டமிட்டணுமா. 1 2 3 4ன்னு சொல்லி ஒரு டு டூ லிஸ்ட், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பட்டியல், அது அழகாக திட்டமிடணுமா. அப்படின்னா என்னென்னா, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் ரொம்ப பிஸி, நான் வெட்டி கிடையாது, யார்கிட்ட ஃபோன் இருந்தாலும் 2 நிமிஷத்தில் பேசி கட் பண்ணிடுவேன், வெட்டி அரட்டைக்கு போக மாட்டேன், தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் தேவையில்லாமல் பார்த்து நேரத்தை விரையமாக்க மாட்டேன், ஐயோ போர் அடிக்குதே என்ன பண்ணுறது பாஸு அப்படின்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணி அரட்டை அடிக்க மாட்டேன், இந்த வேலைலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் நான் பிஸி, என்னோடய ஷெட்யூல் ப்ராப்பராக இருக்குது. ஆக டூ டூ லிஸ்ட் தயாரிக்க வேண்டியது. அப்போ தான் உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். 2. 3வது, சரி டூ டூ லிஸ்ட் தயாரிச்சிட்டா போதுமா? முக்கியமாக நேரத்தை மதிப்பவர்கள் அதிகாலையில் வேகமாக எழுகிற பழக்கத்தை கொண்டவர்களாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உங்கள் நேரத்தை மதிக்கணும். நேரத்தை மதிக்கணும்னா காலையில் வேகமாக எந்திரிக்க சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக தொடங்குவான். காலையில் 4 மணி 5 மணிக்கு அல்லது 6 மணிக்கு உங்கள் போட்டியாளர்கள் எந்திரிக்காத நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் வேலையை தொடங்கிடணும் அல்லது உங்கள் சிந்தனையை தொடங்கிடணும். நீங்கள் இயங்க தொடங்கிடணும், அதான் முக்கியம். பி எ இயர்லி ரைசர் அப்படின்றாங்க, வேகமாக எந்திரியுங்கள். சரி, 4வது, இடையில கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க. அன்றைக்கி முழு நாளும் ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இடையில ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துங்க. பிரேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாம், தப்பு இல்லை. அதையும் நீங்கள் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது இன்டர்வல், இது பிரேக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், மல்டி டாஸ்கிங்காக இருக்காதீங்க. எல்லாத்தையும் பண்ணணும் ஒரே நேரத்தில், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன், நான் ஃபோன் பேசிகிட்டே இதை எழுதிக்கிட்டே இதை யோசிச்சுக்கிட்டே, இதெல்லாம் வேலை கணக்காது. ஃபோன் மட்டும் பேசுங்க, இல்லை எழுத மட்டும் செய்யுங்க, ஏதோ ஒன்று மட்டும் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாம் பாதியில் நிற்குமா. மைண்டுக்கு வந்து நமக்கு திறமை இருந்தால் கூட மைண்ட் வந்து மல்டி டாஸ்கிங்க்கு ஒத்துக்காதான். நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்தால் ஒரு வேலையை மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறப்ப மல்டி டாஸ்கிங்க்கு பிளான் பண்ணாமல் ஒரு வேலையை மட்டும் எடுத்து அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 6வது, நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அதுக்கு ஒரு டெட்லைன் வைங்க. நான் அந்த வேலையை எத்தனாம் தேதிக்குள்ளே அல்ல இந்த மணிக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தான் அந்த வேலையை முடிக்க முடியுமா. பார்ப்போம் பாஸ் என்ன இப்போ எடுத்துட்டோம் முடிப்போம் அப்படின்னு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு போட்டு போகிறல அர்த்தமே இல்லையா. டெட்லைன் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. அடுத்து 7வதாக குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மீட்டிங் போனீங்கன்னா மேக் மோஸ்ட் அவுட் ஆஃப் த மீட்டிங்கிறாங்க. ஒரு மீட்டிங் போனீங்கன்னா எவ்வளோக்குள்ள அந்த மீட்டிங் மூலம் நீங்கள் சாதிக்க முடியுமோ சாதிச்சுட்டு வந்துடுங்க. இன்றைக்கி இதை பார்த்துட்டோம் மீதி நாளைக்கு பார்ப்போம் பாஸ் அப்படின்னு எந்திரிச்சு வந்துடாதீங்க. அன்னைக்கே அப்போயே எவ்வளோ பேசி முடிக்க முடியுமோ, முடிஞ்சால் ஒரு டீலோட கடைசியில் எனக்கு வர முடியுமா வந்துடுங்க.
மேக் மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங். எல்லா நேரத்தை மதிப்பு எல்லா மனிதர்களும் முடிந்தவரை ஒரு மீட்டிங்லேயே எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுகிறார்கள். அப்போ அவ்வளோ ப்ரிப்பரேஷனோடு போகணும். அதான் அதில் முக்கியம். அவ்வளோ ப்ரிப்பரேஷனோடு போய் நமக்கு என்ன தெளிவு, என்ன வேணுன்ற தெளிவு இருந்ததுன்னா அந்த மீட்டிங்கில் நம்மளால் நிறைய சாதிக்க முடியும். அதை செய்கிறார்கள் வெற்றியாளர்கள். ஆக அதை நாம் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். 8வது, there is no emergency in the life, there is no urgency in the life. அறக்க பறக்க பண்ணுற வேலையே கிடையாது. நீங்கள் திட்டமிட்டுட்டிங்கன்னா நிதானமாக பண்ணலாம். தள்ளி தள்ளி போடுறவங்களுக்கு தான் அந்த அர்ஜென்சி, எமர்ஜென்சி எல்லாம் வரும். திட்டமிடுகிற போது அர்ஜென்சி என்பதே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. முன்கூட்டியே திட்டமிடுவதால் கடைசி நேர வேலை என்றதற்கும் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து 9வது, ஆல்வேஸ் க்ளீன் யுவர் இன்பாக்ஸ், மேக் யுவர் இன்பாக்ஸ் க்ளீன். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இமெயில் செக் பண்ணிங்கன்னா இன்பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு 100 மெயில் இருந்ததுன்னா உங்களுக்கு மைண்டே ஓடாது. எந்த மெயிலை செக் பண்ணுறது, எதுக்கு வேலை பார்க்குறதுலாம் இல்லாமல் உடனே எல்லா மெயிலையும் கிளியர் பண்ணிட்டே இருக்கணுமா. உங்கள் டேபிளில் என்ன ஃபைல் வந்தாலும் உடனே கிளியர் பண்ணுமா. எப்போயுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலைகளை முடித்துக்கொண்டே இருக்க வேண்டுமா. தள்ளி போடுவது அர்த்தம் இல்லை. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி முடிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். 10வது, ரீபில்ட் யுவர் ஹேபிட். இந்த பழக்கத்தை தொடர்ந்து திரும்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நமக்கு கைகூடிடும். நேர நிர்வாகம் என்பது ஒரு பயிற்சியாக இல்லாமல் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. இதுதாங்க விஷயம். ஆக நீங்கள் நேரத்தை மதித்தீர்களேயானால், உங்கள் நேரம் உங்களுக்கு முக்கியம் என்று கருதப்படுமேயானால், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினீர்களேயானால் உங்கள் நேரத்தை அழகாக திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது முதல்ல குறிப்பிடுங்க அழகாக. 2வது, டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். 3வது, எல்லா வேலைக்கும் டெட்லைன் நோட் பண்ணுங்கள். 4வது, காலையில் வேகமாக எழுந்திரிங்க, அதிகாலையில் வேகமாக எழுந்திரிங்க. 5வது, இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. 6வது, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் பண்ண வேண்டிய இழுத்து போடாதீங்க. 7வது, ஒரு மீட்டிங் போனீங்கன்னா அதில் நிறைய விஷயங்களை முடிச்சுட்டு வந்துடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய சாதனைகளை முடிச்சுட்டு வந்துடலாம். 2-3 மீட்டிங் போக வேண்டிய அவசியம் இருக்காது. 8வது, எப்பயுமே உங்கள் இன்பாக்ஸை, அதாவது உங்கள் மெயில் செக் பண்ணக்கூடிய இன்பாக்ஸை கிளியர் பண்ணுவீங்க. லைக் தட். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சாலும் ஒரு டேபிளை கிளியர் பண்ணி வைக்கிறது, என்ன ஃபைல்ஸ் வந்தால் உடனே கிளியர் பண்ணி வைக்கிறது அப்படிலாம் வைங்க. 9வது, உங்கள் வாழ்க்கையில் அர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஒரு விஷயம் நெருக்குகிற போது தான் நான் வேலை பார்ப்பேன் இல்லாமல் அப்பப்போ திட்டமிட்டுட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. 10வது, இந்த பழக்கத்தை தொடர்ந்து பழங்கினீங்கன்னா, ரீபில்ட் யுவர் ஹேபிட், தொடர்ந்து இதை கை கொண்டீங்கன்னா வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இது ஆகிவிடும். நேர நிர்வாகத்தில் நீங்கள் வித்தகராவீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். என்ன பொருள் இதற்கு? மனம் உள்ளே என்ன எண்ணுகிறது என்பதை முகம் காட்டும். கடுத்தது பளிங்கு போல் அடுத்தது காட்டும். என்ன இருக்கிறது என்பதை பளிங்கு காட்டுவது போல முகம் காட்டிவிடும் என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். அப்படி முகம் பார்த்து ஒருவரினுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதையே ஒரு கலையாக, அறிவியலாக பயின்றவர்கள் அதனை ஃபேஸ் ரீடிங் என்று சொல்லுவார்கள். முகத்தை படிப்பது. நூலை படிப்பது நாம் அறிவோம். ஒருவரின் முகத்தை படிப்பது, அவர் கோபமாக இருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, கலகலப்பான ஒரு மனநிலையில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் அவர் முகத்தை பார்க்கிற போது நமக்கு தெரியும். இதுதான் பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஒரு செய்தி. ஆனால் எல்லோரையும் முகத்தை பார்த்து நாம் கண்டறிந்து விட முடியாது. சிலருடைய முகம் எந்த உணர்வுகளையும் காட்டாது. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா தெரியாது. நாம் ஒன்றை சொல்லுகிற போது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதை அவர் உள்வாங்கிக் கொள்கிறாரா இல்லை அவர் கேட்டுக்கொள்ளவே இல்லையா தெரியாது. இதனால் அவருக்கு கோபம் வருகிறதா அதுவும் நமக்கு தெரியாது. இப்படி முகத்தில் தன் உணர்ச்சிகளையே காட்டிக்கொள்ளாதவர்கள். அவர்களின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியவே தெரியாது. அதற்கு என்ன காரணம்? எப்படி அவர்களால் இருக்க முடிகிறது என்றால் ஒன்றை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களால் அது எப்படி முடிகிறது என்பது ஒரு புறம் இருக்க, அப்படிப்பட்டவர்களிடம் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சட்டென்று கோபப்பட்டு பேசிவிடுகிறவர்கள் இருக்கிறார்களே, அது வெறும் முன்கோபம். இந்த அலை அடித்து மறுபடியும் ஓய்ந்து விடுவது போல அப்படி முன்கோபிகள் கோபப்படுவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு உள்ளே எதுவும் இருக்காது. கோபம் வந்தாலும் வெளிப்படுத்தி விடுவார்கள், மகிழ்ச்சி வந்தாலும் வெளிப்படுத்தி விடுவார்கள். சிலர் சிரிப்பதை கூட சத்தமிட்டுத்தான் சிரிப்பார்கள். எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது என்பது அவர்களுக்கு நல்லதா இல்லையா என்பதல்ல, எதிரே இருக்கிறவர்களுக்கு அவர்களால் ஆபத்து வராது. ஆனால் எந்த ஒரு முகக்குறிப்பையும் காட்டாமல், கோபத்தையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், மகிழ்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல்,
அமைதியாக இருக்கிறார்களே, அமைதியாக இருக்கிற எல்லோரும் நல்லவர்கள் என்று கருதிவிடக்கூடாது. அமைதியாக இருப்பது நல்ல குணம்தான், நிதானமாக இருப்பது நல்ல குணம்தான். ஆனால் மிக மிக கொடியவர்களும் கூட அப்படி அமைதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே தங்களினுடைய அகத்தின் எண்ணங்களை முகத்தில் காட்டாதவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது நாம் சொல்லுவதை ஏற்கிறார்கள் என்று கருதி எல்லாவற்றையும் மளமளவென்று சொல்லிவிடவும் கூடாது. ஆகையினால் பலரும் என்ன கருதுவார்கள் என்றால், அந்த மனுஷன் கோபக்காரன், எனவே அவனை நெருங்காதே என்பார்கள். கோபக்காரனாய் இருக்கிறவனை நெருங்கலாம், அல்லது ஒரு துள்ளலோடு எப்போதும் பேசுகிறவனை நம்பலாம். எதற்கும் எந்த உணர்ச்சியையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிற, ஒரு மிகப்பெரிய துயரம் வந்தாலும் இயல்பாக இருக்கிற, மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அதே இயல்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் மிக ஆழமான சிந்தனை உள்ளவன் என்று பொருள். அவனுடைய மனம் பக்குவப்பட்ட மனமாக இருக்கும். அவனால் மற்றவர்களுக்கு நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். எனவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதுதான் இயற்கையானது. எப்போதும் விதி பொதுவானது, விதிவிலக்குகள் தனியானவை. எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. எங்கேயெல்லாம் விதி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் விதிவிலக்குகள் வந்தே தீரும். விதிவிலக்குகளே கூடாது என்றால் விதியே கூடாது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு விளையாட்டில் கூட இதற்குள் தான் விளையாட வேண்டும் என்கிற போது அதை மீறி வெளியில் போய் விளையாடுகிற இயற்கை உண்டு. நாம் பார்க்கலாம். ஆறுகளுக்கு ஏன் நாம் கரைகளை அமைத்திருக்கிறோம்? ஆறுகளின் இயல்பு கரை மீறி ஓடுவது தான். இரண்டு கரைகளுக்குள் ஓடிக்கொண்டே இருப்பது எந்த ஒரு ஆற்றுக்கும் இயல்பானதல்ல. வேறு வழியில்லாமல் கரைகளுக்குள் ஓடுகிறதே தவிர அது பறந்துபட்டு தன் இயல்புக்கு ஓடுவது என்பதுதான் உலகத்தில் உரியது. எனவே அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் தங்களினுடைய கரைகளே இல்லாத போது எல்லா திசைகளிலும் பரவுவதும் ஓடுவதும் தான் இயற்கை. ஆனால் அவற்றுக்கு தாங்களே கரைகளை கட்டிக்கொண்டு தாங்களே மிக நிதானமாக கவனமாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பல நன்மைகள் விளையும், தீயவர்களாக இருந்தால் பல ஆபத்துகள் உருவாகும்.